ஒவ்வொரு முறையும் தேர்ச்சி 100% தேர்ச்சி, தேர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு பள்ளி. தேர்வு முறையில் ஒவ்வொரு மாணவனையும் 100% தேர்ச்சி பெற வைப்பது மட்டுமே ஒரு ஆசிரியரின் பணியாக கருதப்படுகின்ற ஒரு சூழல். அதை நோக்கி மட்டுமே அவனை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு சூழல். அதை குறித்து மட்டுமே அன்றாட பள்ளி நடைமுறைகள் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த பயணத்தில் ஒரு மாணவனுக்கு வழங்கப்படக்கூடிய மற்ற நடைமுறைகள், மற்ற தேவைகள், அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அக்கறை மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு பள்ளியிலும் உடற்கல்வி, மற்ற செயல்பாடுகள், கலை அறிவு, இதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? உடற்கல்வி பாட வேலைகள் நடக்கின்றதா? அதற்குரிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? சொல்ல போனால் என்னுடைய பள்ளியில் உடற்கல்வி பாட வேலைகள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் பணியாளர்களோ ஆசிரியர்களோ இல்லை. அதற்குரிய பள்ளி கட்டிடம் இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை. எந்த 8 பாட வேலைகளும் வெறும் பாடம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தை எங்கு செல்லும்? 8 பாட வேலையும் ஒரு குழந்தையால் பாடம் மட்டுமே படிக்க முடியுமா? அவனுக்கான மாற்று ஏற்பாடு என்ன? வெறும் தேர்வை மட்டுமே நோக்கிய கல்வி முறை பொருத்தமானதாக இருக்குமா? இது ஒட்டுமொத்த கல்வி அறிவா? இது ஒரு மாணவனை உருவாக்குவதா? இல்லை தேர்ச்சி மட்டுமே ஒரு மாணவனை உருவாக்கக்கூடியது, தேர்வு மட்டும்தான் ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய முறையா? ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் கல்வி முறையா? அதை தேர்வு மட்டுமே ஒரு மனிதனை உருவாக்கி விடுமா? இது சிறந்த ஒரு நடைமுறையா? ஒரு மாணவனை உருவாக்குவதற்கு தேர்வு போதுமா? விழுமியங்களை உருவாக்குவதற்கு தேர்வு போதுமானதாக இருக்கிறதா? பள்ளி நடைமுறைகள் அவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறதா? ஆசிரியர்கள் பாடம் சம்பந்தப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? இல்லை. மாணவனுடைய மனதில் அவனை மூளைச்சலவை செய்வதற்கு தேவையான நேரங்கள் எங்களுக்கு வழங்கப்படுவதே இல்லை. நேரம் போதவில்லை. மற்ற பணிகளோடு மாணவனோடு நாங்கள் நேரம் கழிக்கின்ற நேரங்கள் எங்களுக்கு சுத்தமாக போதவில்லை. அவனோடு பேசுவதற்கோ அவன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை போக்கிவிட்டு பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்ப்பதற்கோ அவன் மனதில் புகுத்துவதற்கோ எங்களுக்கு நேரம் போதவே இல்லை. அவனுடைய கவனத்தை பாடம் நோக்கி திருப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நேரங்கள் எங்களுக்கு போதவில்லை. பள்ளி சம்பந்தமான வேலைகளையும் மாணவர் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிவிப்பதற்கும் அந்த பணிகளில் ஆசிரியர்களை மட்டுமே நாங்கள் ஈடுபடுத்துகின்றோம். அனைத்து தகவல்களையும் சேகரித்து அவ்வப்போது துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட தகவல்கள், அதுபோல தேர்வு சம்பந்தப்பட்ட தகவல்கள், அவர்களுடைய சொந்த தகவல்கள், அதாவது ஆதார் மற்றும் அந்த மற்ற சான்றிதழ்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் ஆசிரியர்களாலேயே தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்படுகிறது. அவ்வப்போது சம்பந்தப்பட்ட அனைத்து குழுக்கள், கிளப் ஆக்டிவிட்டிஸ், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதை பற்றிய தரவுகள், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அப்பப்ப நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அன்றாட நடக்குது. உடனே ரிப்போர்ட், உடனே கூகுள் மீட், உடனே இத்தனை மணிக்குள்ளேயே கொடுக்கணும். இதில் எதற்கான பணியாளர்கள் கிடையாது. அனைத்துமே ஆசிரியர்களை கொண்டு செய்யப்படும் பொழுது பாடத்தை முழுமையாகவோ நடத்துவதற்கு நேரம் இல்லை. அவனோட பேசுவதற்கு நேரம் இல்லை. அவன் மனசுக்குள்ள ஆசிரியர் போய் உட்கார்ந்தாதான்
மந்திரவாதி மாதிரி நாம செய்யறத அவனால் செய்ய வைக்க முடியும், நம்ம நினைக்கிறத அவனால் நிறைவேற்ற முடியும். அதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும். பள்ளி கட்டடம் இல்லை. ஒரு ஆசையா ஒரு குழந்தை பையன் தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடி வரணும்னா அவனுக்கு பிடிச்ச இடமா அந்த ஸ்கூல் இருக்கணும். வீட்டை விட ஒரு அழகான இடமா ஒரு பள்ளி இருக்கணும். இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்தை விஐடியில நடத்தணும்ட்டு ஒரு முதன்மை கல்வி அலுவலர் திட்டமிடுகிறார். ஏன் இடறார்? பொருத்தமான ஒரு இடத்துல அமைக்கும் பொழுதுதான் அத்தனை வசதிகளும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுதுதான் முழுமையா அந்த கருத்து மைண்ட்ல போய் உட்காரணுன்றதுக்காக தான் இந்த இடத்த வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்படி ஒரு இடமாக ஒரு குழந்தைக்கு பள்ளி இருக்கும் பொழுதுதானே நாம சொல்ற கருத்து அந்த குழந்தையோட மனசுல போய் உட்காரும். இந்த கற்றறிந்த தலைமை ஆசிரியர்கள், அனுபவமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு கூட ஒரு கருத்தை மனதில் உட்கார வைக்க வேண்டும் என்றால் பொருத்தமான இந்த ஒரு அரங்கம் தேவைப்படும் பொழுது, ஒரு குழந்தைக்கு ஒரு கருத்தை மனதில் உட்கார வைக்க வேண்டுமானால், ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டுமானால் பொருத்தமான ஒரு இடமும் கட்டடமும் வசதிகளும் தகுந்த மனநிலையும் தரக்கூடிய ஒரு பள்ளி கட்டிடமும் அதற்குரிய ஒரு சூழ்நிலையும் அமைய வேண்டும் என்பது அரசுக்கு தெரிய வேண்டும். முக்கியமாக பார்த்தா என்னுடைய உயர்நிலை பள்ளி, முஸ்லிம் உயர்நிலை பள்ளிக்கு கட்டடமே இல்லை. ஒரு ஷீட் போட்ட ஒரு 4 வகுப்பறைகள்ல ஒரு பள்ளியை நடத்திட்டு இருக்கோம். நிறைய முயற்சிகள் எடுத்துட்டோம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அது தெரியும். இன்னமும் அது குறித்த ஒரு இன்ச்சு கூட வந்து முன்னேற்றம் இதுவரை நடைபெறவில்லை. கல்வி கற்பதற்கான, அதுவும் மகிழ்ச்சியோடு கற்றலுக்கான உரிமை அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கிறது. தேர்ச்சி கொடுக்கக்கூடிய 100% தேர்ச்சி கொடுக்கக்கூடிய பள்ளிகளை பாராட்டும் பொழுது மிகவும் குறைவாக தேர்ச்சி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கு அதிகமான கவனம் தேவைப்படுகிறது என்பது அரசுக்கு தெரிய வேண்டும். அந்த பள்ளிக்கு அதிகமான கேள்விகளை கேட்பது, அந்த பள்ளிக்கு நெருக்கடி கொடுப்பது தேவையில்லை. அந்த பள்ளிக்கு அதிகமான அக்கறை தேவைப்படுகிறது, அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது, அதிகமான பணிகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை அரசுக்கு தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எந்த வசதிகளும் இல்லாமல் அத்தனை பொறுப்புகளையும் முதல் வரிசையில் நின்று ஆசிரியர்கள் மட்டுமே இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். பள்ளி கட்டிடங்கள், வகுப்பறைகள், ஏனென்றால் இந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் ஆசிரியர்களை கொண்டு பேச வைக்க முடியும், எங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வர சொல்ல முடியும், தலைமை ஆசிரியர்களை கொண்டு பேச முடியும். ஆனால் பெற்றோர்களுக்கு எந்த விதிமுறைகளும் இங்கு இல்லை, சமுதாயத்திற்கு எந்த விதிமுறைகளும் இல்லை. நாங்கள் கருத்துக்களை உங்களிடம் கூற முடியும், உங்களுடைய ஒத்துழைப்பு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஸோ மச்.